ஈஸ்வர நியதியில் ஃபிசிக்கல் ஆர்டர், கெமிக்கல் ஆர்டர், காஸ்மலாஜிக்கல் ஆர்டர், அஸ்ட்ரானாமிக்கல் ஆர்டர்னு பார்த்தோம். முக்கியமானது உயிரியல்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர். உயிரில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மனிதர்கிட்ட ஒரு ஆர்டர் இருக்குது. அதில் பெரும்பாலான ஆர்டரை சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்குது. மனிதனுக்கு என்னெல்லாம் உடம்புல இருக்கோ அதெல்லாம் எலிகளுக்கும் இருக்குது, குரங்குக்கும் இருக்குது, பன்றிக்கும் இருக்குது. மனிதனுக்கு எந்த பொருளெல்லாம் துன்பம் தருமோ அது எலிகளுக்கும் துன்பம் தருது. மனிதனுக்கு எதை நோயை குணப்படுத்துதோ அது எலிகளுக்கும் குணப்படுத்துது. இப்போ மனிதனுக்கும் எலிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? உடம்புன்னு பார்த்தோம்னா அதுக்கும் வயிறு இருக்குது, வாய் இருக்குது, நாக்கு இருக்குது, கண் இருக்குது, மூளை இருக்குது, சிறுநீர் கழிக்குது, மலம் கழிக்குது. அதனால தான் மருந்து எல்லாம் எலிக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மருந்து மனிதனுக்கு ஒத்துக்குமா, எந்த டோஸ் கொடுக்கலாம், 50 மில்லிகிராம் கொடுக்கலாமா, 250 மில்லிகிராம், 650 மில்லிகிராம் வரைக்கும் நமக்கு இந்த குரோசின் கொடுக்குறாங்க. அது குரோசின் ஏதோ பேராசிட்டமால்ன்ற ஒரு கெமிக்கலை நமக்கு கொடுக்குறோம். அதான் 600 அப்படின்னு போடுறாங்க. டோலோ 600 இதெல்லாம் டெக்னிக்கல் நேம். நீங்கள் இந்த விளம்பர பொருளுக்கு நீங்கள் மருந்து கொடுக்க வேண்டாம். ஒரு உதாரணத்தை தான் எடுத்துக்கங்க. அந்த 600 மில்லிகிராம். ஏன் அதுக்கு மேலே போகக்கூடாது? எலிகளை போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை கிலோகிராம் உடைக்கிறதுக்கு இவ்வளோ மில்லிகிராம் ஓகே. அப்போ அதனுடைய 500 கிராம் அல்லது 250 கிராம் இருக்கக்கூடிய ஒரு எலிக்கு அல்லது ஒரு கினி பிக்குக்கு இவ்வளோ டோஸில் செத்து போகுது. அப்போ மனிதனுக்கு 80 கிலோவுக்கு எவ்வளோ டோஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கண்டுபிடிக்கிறாங்க. இதில் இப்போ ஒரு நியதி இருக்குது இல்லை? அப்போ மனிதனுக்கு என்ன நியதியோ அதுதானே எலிகளுக்கும் இருக்குது. அப்போ இல்லை எலிக்கு நம்ம எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம்? ஒரு பொது நியதி இறைவன் வச்சிருக்கிறார் தானே. அந்த பொது நியதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம பயன்படுத்தணும். சரி, இறைவன் இந்த பயாலஜிக்கல் ஆர்டர் கூட இன்னொரு ஆர்டர் வச்சிருக்கிறார். அது சைக்கலாஜிக்கல் ஆர்டர், உளவியல் நியதி அப்படின்னு ஒன்று. இது மிருகங்கள்கிட்ட இல்லாதது, மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது. மனிதன்கிட்ட ஒரு உளவியல்னு ஒன்று இருக்குது. சில பேருக்கு பேரனாய்டு சிச்சுவேஷன் இருக்கலாம். எப்பொழுதுமே தனக்கு சதித்திட்டம் போடுறாங்க, நம்மளை கொல்ல வராங்க, இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அவர் எல்லாருக்கிட்டையும் புலம்புவார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொரு சில பேர் தானே இன்னொரு ஆளாக நினச்சிட்டு நடிப்பாங்க. என் காதில் யாரோ பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நோய் வருது. அந்த நோயும் டாக்டருங்க சரி பண்ணுறாங்க. அப்போ அந்த நியதி அவங்களுக்கு தெரியுது. எந்த நியதியில் பிழவு ஏற்பட்டதுன்னா மைண்டு மாறும்னு தெரியுது. இந்த சிச்சுவேஷனில் எல்லாரும் அழுவாங்க அப்படின்னு தெரியுதுனால சினிமாவில் அழ வைக்கிறாங்க. இதெல்லாம் காட்டினா எல்லாம் சிரிப்பாங்கன்னா சிரிக்க வைக்கிறாங்க. எல்லோரும் சிரிக்கிறோமா இல்லையா? இப்போ சினிமா நடிகர்களுக்கும் சினிமா கதை எழுதுகிறவங்களுக்கும் இந்த உளவியல் நியதி தெரியுதில்லை. அப்போ மனிதர்களுக்கு எல்லாமே நகைப்பூட்டுவதற்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது, அழுவை ஊட்டுவதற்கு ஒரு விசேஷம் இருக்குது, மகிழ்ச்சியை தருவதற்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ உணர்வுகளை எல்லாம் எப்படி உண்டு பண்ணுறதுக்கும் எந்தெந்த மாதிரி காரணங்களெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் கூட ஒரு மெஷின் மாதிரி தானே இருக்கிறோம். அப்போ அவங்க ஒரு மெஷினை போட்டு ஆன் பண்ணிட்டு திரையில் படம் போட்டால் எல்லாம் கை தட்டுறாங்க, எல்லாம் விசில் அடிக்கிறாங்க, டிக்கெட்டை கிழிச்சி எல்லாம் போடுறாங்க. ஹீரோ வந்தாக்கா அதுக்கு ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. அந்த சவுண்டு, அந்த தீம் வந்தால் ஹீரோ வரப்போகிறாருன்னு அர்த்தம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம நியதியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உளவியலை கண்ட்ரோல் பண்ணுறாங்க பாருங்கள். விளம்பரங்கள் எல்லாம் இறைவனுடைய நியதி. இது இறைவனுடைய நீதி ரொம்ப ரொம்ப ஆழமாக மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளேயும் போகுது. இன்னொரு தெரியாத நியதி ஒன்று இது, அது கண்ணுக்கே தெரியாத நியதி. விஞ்ஞானிகள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதெல்லாம் காஸ்மலாஜிக்கல், அஸ்ட்ரானாமிக்கல், ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் இப்படின்னு சைக்கலாஜிக்கல் வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நியதி அவங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. அதை நம்முடைய வேதம் தான் சொல்லுது. பாபம், புண்ணியம், தர்மம். ஒவ்வொரு காரியத்தும் கண்ணுக்கு தெரியாத ஒரு விளைவு ஏற்படுகிறது. உனக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த விளைவுக்கு பாப புண்ணியம்னு பேர். நீ கர்மத்தை செய்வாய். அந்த கர்மத்தை செய்யும்போது ஃபிசிக்கல் ஆடுறதை கவனிச்சுக்கும் இல்லையா? சைக்கலாஜிக்கல் ஆடுறதை சரி பண்ணிக்கும். அதில் நம்ம செய்தலாம். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ பரஸ்பரம் செய்தார்னா ஒருத்தர் பார்ப்பார் ஜட்ஜு மாதிரி, இப்படி செய்ததுனால இவன் இப்படி தான் ரியாக்ட் பண்ண போகிறான், இவன் இப்படி சொல்லிட்டான், இவன் இவனுக்கு செய்ய போகிறான், அதுக்கப்புறம் ஓடி போய் அதை செய்வார், அதை அவன் செய்வான் அப்படின்லாம் பயாலஜிக்கலாக அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இவன் இதுக்கு தண்டனை அனுபவிப்பான், இவன் இதுக்கு சந்தோஷத்தை அனுபவிப்பான். அது காரணம் இந்த செயலுக்கு பின்னாடி
பாவம்ங்கிறது ஒன்றும் புண்ணியங்கிறது ஒன்றும் உண்டாக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. இது ஒரு முக்கியமான நியதி. அதுதான் நமக்கு இன்றைக்கி வேண்டியது. அந்த நியதியை உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்கு தான் எவ்வளோ பேச்சு. அந்த நியதி தர்மம் அதர்மம்னு பேர். செய்யும் போது அதை தர்மம் அதர்மம்னு சொல்கிறோம். அது செய்வதனால அது கர்மம் விகர்மம் அப்படின்னு சொல்லலாம். செய்யக்கூடாத கர்மம், செய்துவிட்ட கர்மம். இப்போ நமக்கு சில நேரங்களில் இதை ஏன் நான் செய்துட்டேன் அப்படின்னு நம்ம வருந்துகிறோம். இதை ஏன் நான் செய்யாமல் விட்டுட்டேன்னு வருந்துகிறோம். ஐயோ நான் செய்திருக்கணுமே, நான் செய்யலையே, என் குழந்தைங்களுக்கு என் நண்பனுக்கு செய்திருக்கணுமே செய்யலையே. சில சமயத்தில் ஏன் இதை செய்துட்டேன் அப்படின்னு வருத்தம். அங்கே இருக்கிறவன் என்ன பண்ண, இவன் ஏன் எனக்கு இப்படி செய்துட்டான், எனக்கே இவன் செய்யலை. எத்தனை பேர் சொல்கிறாங்க எனக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எங்கள் அப்பா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்குறேன். சில பேர் ஏன் செய்யலை, ஏன் செய்தாங்கன்னு. சில பேர் நான் ஏன் செய்த, நான் ஏன் செய்யலை. இந்த செயலில் தானே உறவுகளுக்குள்ள துன்பங்களும் இன்பங்களும் வருது. இந்த செயல் தான் கர்மம்னு சொல்கிறோம். இந்த கர்மத்துக்கு பின்னாடி உணர்வுகளுக்குள்ள சில மாற்றங்களை ஏற்படுத்த பார்க்குறோம். மனிதர்கள்லாம் பலவிதமான உணர்வுகள் இருக்கிறது காரணமே இந்த செயல்கள் தானே. இந்த செயல்கள் 3 இடத்துலேருந்து வருது. மனசுலேருந்து வரும், வாக்குலேருந்து வரும், உடம்புலேருந்து வரும். மனோ வாக்கு காயம். இந்த 3ஆலும் மனிதன் செயல்களை ஈடுபடுகிறான். அந்த செயல்களால் மனிதர்களுக்கு உள்ளே உளவியல் மாற்றங்கள் வருது. இதையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி நாமெல்லாம் சரி பண்ணிக்கிறோம். ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்காத ஒன்று தான் பாவ புண்ணியங்கிறது. அந்த பாவ புண்ணியந்தான் தர்மமாக நின்று நம்முடைய செயலுடைய விளைவுகளை மாற்றி அமைக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இங்கே தான் கர்ம தர்மத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நியதிகளை இவ்வளோ பறித்து பார்த்தோமே, கண்ணுக்கு தெரிகின்ற நியதியெல்லாம் இவ்வளோ சொன்னோம். இத்தனையும் 1 2 3 4 5 6 இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே திருஷ்ட நியதின்னு பேர். கண்ணுக்கு தெரிகின்ற நியதி, நம்மளால் கண்டுபிடிக்க வேண்டிய நியதிகள். பாவ புண்ணியங்கிறத எந்த சயின்ஸாலும் கண்டுபிடிக்க முடியலையா, அது பேர் அதிர்ஷ்ட நியதின்னு பேர். அதிர்ஷ்ட நியதி. திருஷ்டம்னா கண்ணுக்கு தெரியும், அதிர்ஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாது. அவனுக்கு அதிர்ஷ்டங்க, அதனால் அவனுக்கு 2-3 இடம் வாங்கிட்டான் அப்படின்ற. எனக்கு துரதிர்ஷ்டம் இந்த மாதிரி ஆகிப்போச்சின்னு சொல்கிறேன். அப்போ துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டங்கிறத எப்படி நம்ம பேசுகிறோம், ஆர்டினரி வார்த்தையிலே பேசுகிறோம். ஆனால் ஒன்று ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாத ஒன்று இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. கண்ணுக்கு திருஷ்டம்னா கண்ணுக்கு தெரியுது, திருஷ்டி. திருக் அப்படின்னா பார்க்கிறது. அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு இயதியை இறைவன் வச்சிருக்கிறார். அந்த அதையும் தெரிந்து கொண்டால் இறைவனை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம். இறைவனை தெரிஞ்சுக்கணும். அப்போ இறைவன் யார், இறைவன் எங்கே இருக்கிறாரு, இவருக்கு எப்படி இந்த விதிகளெல்லாம் உண்டாக்குனார், அப்படி அவருக்கு எவ்வளோ பேருக்கும் அறிவு இருக்கும். ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் என்னென்ன விதி இருக்குதோ அவர் தான் தெரியுது. அணுக்குள்ள விதியை வச்சு தான் நம்ம அணுகுண்டு செய்கிறோம். அப்போ அணுவை பிளந்தா இவ்வளோ சக்தி வருங்கிறத அவர் முதலே செய்து வச்சுருக்கிறதுனால தானே எப்படி செய்கிறோம். அப்போ அணுவையும் அறிந்தவர், அண்டத்தையும் அறிந்தவர், அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அவர் தானே இருக்கிறாரு. அவர் எங்கேருந்து இதெல்லாம் பார்க்குறாரு. அண்டவெளிக்கு அப்பாலேருந்து பார்க்க முடியுமா, இல்லை அண்டவெளிக்கு உள்ளேருந்து பார்க்க முடியுமா? இந்த அண்டவெளிக்குள்ளே நம்மளை மாதிரி ஒருத்தரா வைகுண்டத்திலையோ கைலாயத்திலையோ அல்லது சொர்க்கத்திலையோ உட்காந்துட்டு இருந்தாருன்னா அவர் நம்மளை மாதிரி தான் பார்க்க முடியும். சில இன்ஃபர்மேஷன் விட்டு போயிடும். ஐயோ அந்த தகவல் எனக்கு தெரியலையே, அங்கே விதி மீறிடுச்சே அப்படின்லாம் கஷ்டப்படுவார். அப்படி இல்லை. ஏனென்றால் நீங்கள் உங்கள் உடம்பில் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த உடம்பை அண்டம்னு வச்சுக்கோங்க. இந்த கண்களெல்லாம் சூரியன், உங்களோட புத்தியெல்லாம் நிலா, இந்த உடம்பில் இருக்கிற மேடு மலைகள் இதெல்லாம் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடியதுன்னு வைங்க. அந்த அண்டம் முழுக்க நீங்கள் தான் நிரம்பி இருக்கிறீங்க. ஒவ்வொரு அணுவும் உங்களுக்கு தெரியுமில்ல. எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு மயிலிறகு வச்சு தொட்டால் உங்களுக்கு தெரியுதில்ல. அப்போது அந்த ஒவ்வொரு நுனியிலையும் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா? அப்போது உங்கள் உடம்பை எல்லா பக்கத்துலேயும் நீங்கள் அறியறீங்களே. அது மாதிரி இறைவன் இந்த பேரண்டம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறார். அதனால் நான் அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, அங்கேயும் அவர் தான் இருக்கிறார். அப்போ நீங்கள் கால் நடக்கிறதுங்கிறது நீங்கள் காலுக்குள்ளே போயா பார்க்குறீங்க, இருந்த இடத்துலேருந்தே அறிகிறீங்க. நீங்கள் அறிவு மாத்திரம். இறைவன் தூய அறிவாக இருந்து கொண்டு இந்த நியதிகளாம் வளர்த்து அவருடைய கற்பனையிலே இந்த உலகத்தையும் படைச்சிருக்கிறார். இது நம்ம போன வகுப்பில் நம்ம பார்த்தோம், இறைவன் எப்படி சிருஷ்டி பண்ணாருன்னு. இப்போ அதை பற்றி பேச வேண்டாம்.
இறைவன் எங்கே இருக்கிறான்னு பார்த்தோம்னா இந்த எல்லா பொருளுமே இறைவன் தான். அவருடைய பொருள் இல்லாமல் ஒரு பொருள் கிடையாது. இங்கே நடக்கிற நியதிகள் எல்லாமே அவர் தான். நீங்கள் இறைவன் நியதியை விட்டு வெளியே போக முடியுமா? இறைவன் வகுத்த விதிக்குள்ளே தான் நீங்கள் வாழ முடியும். உங்களுடைய ஆயுள், உங்கள் உடம்பு, உங்களுடைய சுவாசம், உங்கள் சுற்றி இருக்க சூரியன், சந்திரன், இரவு பகல் எல்லாமே இறைவனுடைய நியதி. உங்களுடைய பேச்சு இறைவனுடைய நியதி, உங்களுடைய சுவாசம் இறைவனுடைய நியதி. இந்த உடம்பு வயசாகிட்டு போகிறதோ மரணமோ பிறப்போ இறைவனுடைய நியதி. நாம் இறைவனை விட்டு வெளியே போக முடியுமா? இறைவன் மடியிலே தானே இருக்கிறோம். இறைவன் நியதியாக இருந்து நம்மளை காப்பாற்றிட்டு தானே இருக்கிறாரு. சூரியனையும் சந்திரனையும் பேரண்டத்தையும் காப்பாற்றினவர் இந்த சரீரத்தை காப்பாற்ற விட மாட்டார அவர். ஏன்னா அவர் தானே இருக்குது. அந்த பொருள் அவருடைய பொருள் தானே இது. அவருடைய நியதி தானே இங்கே வேலை செய்யுது. அப்போ பொருளாக இருந்து நியதியாகவும் அவர் இருக்கும்போது எங்கேருந்து நான் முளைச்சேன்? எங்கிருந்து நானுங்கிற உணர்வு எனக்கிட்ட வந்தது? இங்கே செய்வதெல்லாம் இறைவன், அறிவதெல்லாம் இறைவன், பொருளெல்லாம் இறைவன். நம்ம இறைவனை விட்டு எங்கேயும் போக முடியாது. தாய்மடியிலே இருக்கிற மாதிரி இறைவன் பொறுப்பில் விட்டுட்டோம்னா இங்கே நம்ம செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு கர்மமும் இல்லை. அதான் சொல்கிறாரு, எல்லா தர்மத்தையும் விட்டுடுறான்றார், எல்லா கர்மத்தையும் விட்டுடுறான்றார். என்னையே பிடிச்சிக்கோங்க, என்னை புரிஞ்சிக்க, நான் தான் நீன்னு புரிஞ்சிக்க. மாமியகம் சரணம் பிரஜ, என்னையே புரிஞ்சிக்க. சர்வ தர்மான் பரித்தீச்சிய, பரித்தீச்சனா கையில் விட்டுடு, எல்லாத்தையும் தூக்கி போடு. உபரமம் உப்பரதி எல்லாத்தையும் விட்டுடு. ஏன்? ராத்திரியில் ஈஸ்வர நியதி தானே நம்ம உடம்பை காப்பாற்றுது. ராத்திரியில் இங்கே மூத்திரம் போகிறதும் மலம் கழியறதும் நம்ம சுவாசமும் ரத்த ஓட்டமும் இதய துடிப்பும் நிற்காமல் போயிட்டுருக்குது. அவருடைய நியதி ஒன்று இருந்துக்கிறதுனால தான் அவர் பண்ணிகிட்ருக்கிறார். அப்போ முழிச்சிட்டு நம்ம நடமாடும்போது அவர் நியதியெல்லாம் போயிடுமா? உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறாரா? அப்போவும் அவர் தான் செய்கிறார். எப்பொழுதுமே அவர் தான் செய்கிறார். நாம் எங்கிருந்து முளைத்தோம்? நாம் ஏன் இறைவனை விட்டு பிரிந்ததாக நினைக்கிறோம்? இறைவன்கிட்ட சேரணும்னு ஏன் பயப்படுறோம்? நம்ம தாய்கிட்டேருந்து பிரியும்போது அந்த குழந்தை அம்மா விட்டு பிரிஞ்சிட்டோன்னு பயந்து அழுது, அது நியாயம். ஆனால் இந்த பூமியில் எல்லா உயிரினங்களும் அவருடைய கர்ப்பத்தில் தானே இருக்கிறோம். அதனால் அவர் பேர் ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு பேர். இறைவனுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பன். அவருடைய கர்ப்பத்தை விட்டு நம்ம இன்னும் வெளியவே போகலை. அந்த கர்ப்பத்துக்குள்ளேயே தொடங்கி கர்ப்பத்திலேயே நம்ம போயிட்டு இங்கேயே இருந்துக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கு நாம் இறைவனை விட்டு போனோம்? அதனால் இறைவனை போய் பிரார்த்தனை பண்ணு, அவர்கிட்ட போய் கெஞ்சணுங்கிறத விட அவரை புரிந்துகொள். அவரை நியதியை புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் உனக்கு எல்லா கவலையும் போயிடும். இல்லைனா அவர் நியதியை எனக்கு கொஞ்சம் சாதகமாக பயன்படுத்துறதுக்கு கோயிலில் போய் அழுவோம். ஒரு நியதி கொஞ்சம் மாற்றி எனக்கு இதை கொஞ்சம் செய்து கூடியா அப்படின்னு அவர் நியதியை வகுத்து வச்சிருக்கிறார். அந்த நியதி தான் தர்மம்னு பேர். இந்த தர்மத்தை, பொது தர்மத்தை இறைவனுடைய நியதியாக அவருடைய அறிவாக நம்ம நினைக்கிறோம். அப்போது அது பேர் சர்வஜத்வம். எல்லாம் அறிந்தவர், எல்லாம் அறிந்தவர். ஒவ்வொரு பொருளும் எங்கே இருக்குது, எங்கே போகுது, எங்கே நகர்கிறது, ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைக்கிறான், என்ன செய்ய போகிறான், அந்த செய்தினுடைய விளைவு மற்றவங்களுக்கு என்னென்ன பாதிக்க போகுது எல்லாம் அவருக்கு தெரியுது. நீங்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இறைவன் மாதிரி நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் முடியாது. சர்வஜத்துவங்கிறது புத்தியில் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் புத்தியில் சிந்திக்கலை. அவர் ஒட்டுமொத்த ஜகத்தாகவே அவர் உடம்பு இருக்குது. அது அத்தனையும் அவர் ஏக காலத்தில் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறார். நாம் ஏக காலத்தில் இருக்கிறோம், கிரமமாக தான் அறிகிறோம். இங்கே பார்த்தோம்னா அங்கே இருக்க தெரியாது. இதை விட்டுட்டு அப்புறம் அதை பார்க்கணும், அதை விட்டுட்டு இதை பார்க்கணும். அவர் ஏக காலத்தில் எல்லாத்தையும் பார்க்குறார். ஒரே நேரத்தில் எல்லா அணுவையும் எல்லா அசைவையும் எல்லா இடத்தையும் கண்டுபிடிக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் இன்ப துன்பமே கிடையாது. இப்போ இங்கே ஒரு இன்பம், அங்கே ஒரு துன்பம், அங்கே ஒரு அழுகை இங்கே இருக்குதுன்னு வச்சுங்க. இங்கே உங்களுக்கு தெரியுது. இப்போது தூரத்துலேருந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு 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 கல்யாண சத்தத்தில் 2-3 பேர் அழுகிறாங்க, ஒருத்தர் சிரிக்கிறாங்க, ஒருத்தர் சத்தம் போடுறாங்க, கத்துறாங்க. நம்ம உள்ளுக்குள்ளேருந்து பார்த்தோம்னா இந்த வித்தியாசம்லாம் தெரியுது. நீங்கள் வானத்துலேருந்து பார்த்தா வெறும் சப்தம் தான் கேட்கும். அந்த சத்தத்துக்குள்ளே ஏதாவது அர்த்தம் இருக்குமா? ஏதோ ஒரு நாய்ஸ் தானே கேட்கும். அப்போ இறைவன் எல்லாத்தையும் எப்படி பார்க்குறாரு? இது ஒரு சுத்த நாய்ஸ். ஆனால் உள்ளே பார்த்தோம்னா அவரே நம்ம உடம்புக்குள்ளே பார்த்தாருன்னா இது நாய்ஸ் இல்லை, வாய்ஸ். எங்கே பார்த்தாலும் வாய்ஸ். வாய்ஸ்னு பேச்சு. நீங்கள்
நாய்ஸாக வாய்ஸ் ஆகிட்டீங்க. இறைவன் ஆகிருந்தோம்னா உங்களுக்கு நாய்ஸாக தான் தெரியும். நாய்ஸ்னா வெறும் சப்தம், மெஷின் ஓடுற சப்தம் மாதிரி. ஆனால் வாய்ஸாக பண்ணிட்டீங்க, சண்டை சச்சரவு, உங்கள் வாய்ஸ் வந்துடும். கூட இருக்க ஒரு வாய்ஸாக பார்த்தாருன்னா இன்னொரு வாய்ஸ் வரும். இறைவன் எல்லாத்தையும் நாய்ஸாக பார்க்குறாரு. அவருக்கு எதுவுமே அவருக்கு இன்பமும் தருவதில்லை, துன்பமும் தருவதில்லை. அவர் நிறைவாக ஆனந்தமாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறார். இப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்போ கர்ம தர்மாவளுடைய அடுத்த சாப்டருக்கு நம்ம போவோம். மதியா விதியா என்பதை பார்ப்போம். செயல் விளைவு. செயலை கர்மம், விளைவை தர்மம். இப்போ கர்மம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய செயல். விளைவுங்கிறது அவன் செய்த பிறகு இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வரும் இல்லையா? அவர் வீடு கட்டுறான், காஃபி போடுறான், குழந்தைய வளர்க்குறான், என்னென்னவோ செய்கிறான், எல்லாமே கர்மம் தான். இந்த கர்மத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம பிரிச்சுக்குவோம். வைதிக கர்மம், பௌதிக கர்மம் அப்படின்னு வச்சுக்குவோம். லௌகிக கர்மம், வைதிக கர்மம். உலக செயல்கள், தெய்வத்துக்கு செய்கிற செயல்கள், இப்படி ரெண்டாக பிரிச்சுக்குவோம். இப்போ வைதிக கர்மம்னா கோயிலுக்கு போகிறது, பஜனை செய்கிறது, விரதம் இருக்கிறது, கீர்த்தனை பாடுறது, ஜபம் பண்ணுறது, தவம் இருக்கிறது, இதெல்லாம் வைதிக கர்மங்கள். அதனால் ஒரு பலன் உண்டாகும். அது ஒரு விளைவு. அது வைதிக பலன்னு சொல்கிறோம். லௌகிக கர்மம்னு ஒன்று உண்டு. உலகத்தில் நம்ம குளிக்கிறது, சாப்பிட்றது, வீடு கட்டுறது, உலகங்களோடு வாழறது, சம்பாதிக்கிறது, செலவு பண்ணுறது, இதெல்லாம் லௌகிக கர்மங்கள். இதில் சில பேர் நல்லதும் பண்ணுறாங்க. இன்னொருத்தருக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுக்குறாங்க. சில பேருக்கு தண்ணி வசதி, குளம் வெட்டி கொடுக்குறாங்க அந்த காலத்தில். சில பேர் கோயில் கட்டி கொடுக்குறாங்க. தெய்வ ஆயதனம், கூப்பம், தடாகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கூப்பம்னா கிணறு, தடாகம்னா குளம். கிணறு வெட்டி கொடுப்பாங்க, களத்தை கொட்டி கொடுப்பாங்க, இப்படிலாம் தர்மம்லாம் பண்ணுவாங்க. அன்ன சத்திரங்கள் கட்டி கொடுப்பாங்க, அனாதை வீடுகள் செய்கிறாங்க, இலவச படிப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பூர்த்த கர்மா அப்படின்னு பேர். இது பூர்த்த கர்மா. நமக்காக வேதம் சொல்லியிருக்கிற மாதிரி யஜ்ஞங்கள், வேள்விகள், இதெல்லாம் செய்தோம்னா அது ஸ்மார்த்த கர்மா. ஏன்னா ஸ்மிருதியில் சொல்லியிருக்கிறதுனால அது ஸ்மார்த்த கர்மா. வேதம் சொல்லியிருந்தால் ஸ்ரௌத்த கர்மா. ஸ்ருதி சொல்லியிருக்கிறதுனால ஸ்ரௌத்த கர்மா. ஸ்மிருதி சொல்லியிருக்குது, மனு ஸ்மிருதி சொல்லியிருக்குது, அல்லது ஆபஸ்தம்ப ஸ்மிருதி சொல்லியிருக்குது. அதன்படி நம்ம அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறோம். இல்லை பெரியவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுருக்கிறோம், அது ஸ்மிருதி, ஸ்மார்த்த கர்மா. பௌதிகமாக அல்லது லௌகிகமாக செய்தால் பூர்த்த கர்மா. இதெல்லாம் நம்ம கர்மா, இதெல்லாம் நம்ம செய்கிறோம். இதெல்லாம் இதுக்கு ஒரு விளைவு உண்டு. இந்த கர்மத்திலேயே நம்ம குளிக்கிறோம், கண் சிமெட்டுறோம், கொட்டாவி விடுறோம், தூங்குகிறோம், மலஜலம் கழிக்கிறோம், இதெல்லாம் கர்மாவா? இதெல்லாம் கர்மாவில் சேர முடியாது. அது ஈஸ்வரனுடைய நியதி ஆகிடுது. அந்த நியதிப்படி அது கண் சிமிட்டுது, நியதிப்படி கொட்டாய் வருது, நியதிப்படி தூங்குகிறோம், ஜீரணம் பண்ணுறோம். இங்கே நம்முடைய கர்மான்னு ஒன்றும் இல்லை, இறைவன் அது நடத்திக்கிட்டு இருக்கார். அதனால் அதை கர்மாவில் சேர்க்க முடியாது, அது தர்மம்னு போயிடுது. எப்போ கர்மம் வந்ததுன்னா, நீங்கள் ஒரு விளைவை எதிர்பார்த்து ஒரு கர்மத்தை செய்தால் அப்போ பேர் கர்மம் பேர். ஒரு விளைவை எதிர்பார்த்து ஒரு கர்மத்தை செய்கிறோம், அப்போ ஒரு தன்முனைப்புன்னு வருது இல்லையா? இதை நான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன், இதை வேறு மாதிரி செய்வேன் அப்படின்னு இந்த கர்மத்தில் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கர்மத்தை செய்வதற்கு வாய்ப்பு. இப்போ நம்ம ஒன்று செய்வோம். இந்த வாய்ப்பின்மையை நம்ம பார்ப்போம். ஒரு சினிமாவில் 50 பரோட்டா சாப்பிட்டோம்னா காசு கொடுக்க வேண்டாம், என்னவோ அது ஒரு பெட்டு. அந்த 50 பரோட்டா யாராவது சாப்பிட முடியுமா? கஷ்டம்தான். ஆனால் நான் சாப்பிட்றேன்னு ஒருத்தன் சாப்பிட்றான். அவன் 50க்கு மேலே போயிட்டான். இப்போ அவனுக்கு கொடுக்குற அந்த 100 ரூபாவை என்னவோ கொடுக்கணும் இல்லையா? இவன் என்ன பண்ணுறதுனால போர்டில் கோடு போட்டிருக்கான். ஒவ்வொரு பரோட்டா சாப்பிட்ட உடனே இப்படி கோடு போட்டுக்கிட்டே இருக்கான். 5 வந்தோன்னே கிராஸ் பண்ணுறான், இப்படி போட்டுக்கிட்டே வரான்.
50 வரப்போகிறதுன்னு போட்டோம்னா அவன் ஜெயிச்சிடுவான். இப்போ அந்த கடை ஓனர் என்ன பண்ணுவான், அவனுக்கு பெட்டு கட்டினா காசை கொடுக்கணும். என்ன பண்ணுறான், நம்பரை நைஸாக அழிச்சிடுறான். அவன் சாப்பிட்றவனுக்கு தெரியுமில்ல, 50 சாப்பிட்டோன்னு, நான் 50 சாப்பிட்டேன், இல்லை 38 தான் வந்திருக்குது என்ன அப்படின்னு. அப்படியா, நான் முதலேருந்து சாப்பிட்றேன், நான் முதலேருந்து போடுங்கன்றான். இப்போ மனிதன் அவனுடைய கணக்கு எப்படி இருக்குது, இவன் விளைவை நோக்கி தானே கணக்கு பண்ணுறான். இப்போ கால்குலேட்டருக்கு இந்த வேலையை கொடுத்துருங்க, சிசிடிவி கேமராவும் பண்ணுங்கள், அது ஏதாவது சொல்லுமா, அதுவும் கணக்கு போடுது. அந்த கணக்கில் தவறுது இல்லைல்ல. அப்போ மனிதனுடைய இடையூடுன்னு ஒன்று வருது இல்லை. எந்திரங்கள் செய்கிறதெல்லாம் நம்ம கர்மத்தில் செய்ய மாட்டோம். அப்போ எந்திரத்தனமாக நீங்கள் எது செய்கிறீங்களோ அது கர்மம் கிடையாது, அது தர்மமே. பல் துலக்கிறது, வேலைக்கு போகிறது, கொட்டாய் விடுறது, சாப்பிட்றது, தலை வாரிக்கிறது, வாராமல் இருக்கிறது, குப்புரை படுக்கிறது, நிமிர்ந்து படுக்கிறது, நடக்கிறது, இதெல்லாம் கர்மம் கிடையாது. எப்போ கர்மம், எப்போ உங்களுக்கு சுயலாபம்னு ஒன்று வருதோ, இந்த விளைவு எனக்கு வேண்டும் என்று ஒரு செயல் செய்தால், பயன் கருதி செயல் செய்தால் அது கர்மம். பயன் கருதி செயல் செய்தால் அது கர்மம். பயன் கருதாமல் செய்தால் அது கர்மத்திலே வராது, அது இயற்கை தர்மமாக போயிடும். வாழை மரம் வாழைப்பட்டையை தருது, இலையை தருது, தண்டை தருது, பழத்தை தருது, அது எல்லாத்தையும் கொடுக்குது. அதுக்கு புண்ணியமா, அது கர்மமா? அது தர்மந்தான், ஈஸ்வர தர்மம் தான். அதுக்கு உள்ளே இருந்துக்கிட்டு நான் பழம் தருவேன், நான் தரமாக இருப்பேன், என் தண்டை நான் தருவேன் அப்படின்னு அதை திட்டம் போடுதா? இல்லை இல்லையா? அதே மாதிரி மிருகங்கள் எல்லாம் இறைவனுடைய தர்மம் எதுவோ அது வாழ்ந்துட்டு போயிடுது. அதுக்கு தன்முனைப்பாக உள்ளிருந்து நான் இப்படி செய்வேன் செய்ய மாட்டேன்னு எதுவுமே அது விளைவை எதிர்பார்த்து செய்கிறதில்ல. அப்படி ஒருவேளை அது விளைவை எதிர்பார்த்து செய்ததுன்னு வைங்க, கத்திரிக்காயை நீங்கள் போய் பறிக்க கூட முடியாது, ஓடிடும் தப்பிச்சு. நான் எதுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஓடும். அதுக்கு கர்மம் இருந்ததுன்னா அது இயற்கை தர்மத்தில் இருக்குது. அதனால தானே கோழி ஆடெல்லாம் நம்மளை சாப்பிட முடியுது. அது முட்டையை நம்ம சாப்பிட்றோம் இல்லை, அதுக்கு பொறிக்க விடுறதில்லை. அவை என்னவே இயற்கை என்ன நியதி கொடுத்துருக்குதோ இந்த பயாலஜிக்கல் ஆர்டர் அதுக்குள்ளேயே போயிடுது. அதுக்கு திருஷ்ட கர்மாவும் இல்லை, அதிர்ஷ்ட கர்மாவும் இல்லை. இந்த திருஷ்ட கர்மா இறைவனுடைய நியதிப்படி போயிடுது. அதை வாய்ப்பே இல்லை. இறைவன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாருன்னா அது செய்வேன் செய்யாமல் இருப்பேன் கணக்கு மாற்றி எழுதும். ஆனால் வாய்ப்பு கொடுத்தாரா அவருக்கு? மாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்தாரா? எனக்கு புல்லுக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க, பெப்பர் சால்ட்டு கொஞ்சம் தீவுங்க, மசாலா இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு புல்லை சொல்லுதா? அது மாடு கேட்குதா? எதுவும் கேட்கல. வாய்ப்பே இல்லை. அது தப்பு செய்யவும் வாய்ப்பு இல்லை, நல்லது செய்யவும் வாய்ப்பு இல்லை. அது நல்லதும் செய்வதில்லை, கெட்டதும் செய்வதில்லை. அப்போ வாய்ப்பு வேணும்னா மனிதனுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அதுதான் அந்த வாய்ப்புன்னு. இப்போ கர்மம்ங்கிறது உனக்கு வாய்ப்பு இருந்தால்தான் அது கர்மம். வாய்ப்பே இல்லைன்னா அது கர்மத்திலே சேர்க்க முடியாது. உங்களை வாய்ப்பே இல்லாமல் இதை தான் செய்யணுன்ட்டு மிஷின் மாதிரி செய்ய வைக்கிறாங்க வச்சுங்க, அது கர்மத்திலே சேராது. அது எப்படி கர்மத்தில் சேரும்? அப்போ உங்களுக்கு வாய்ப்பு என்ன இருக்குது? பல் துலக்கலாம், துலக்காமல் இருக்கலாம், குடிக்கலாம், அதில் நீங்கள் தானாக நடக்கும். அது பல் துலக்காவிட்டாலும் பிரச்சனை கிடையாது, அது வாய்ப்பிலே வரலை. வாய்ப்பில் எங்கே வருதுன்னா விளைவை எதிர்பார்த்து செய்யும் பொழுது தான் வருது அப்படின்னு பார்க்கணும். அப்போது விளைவுங்கிறது தான் கர்மத்தை நிச்சயிக்குது. இந்த விளைவு இறைவன் வகுத்த மாதிரியே இருந்துருச்சுன்னு சொன்னால் அந்த கர்மம்ன்ற பேரே வராது, அது தர்மம் ஆகிடும். இந்த விளைவு இறைவன் கொடுத்ததுக்கு நேர்மாறாக நீ உண்டாக்கணும்னு ஆசைப்பட்டினா அப்போது இது தர்மமாக இருக்க முடியாது, இது அதர்மமாக இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். சரி, தர்மம் அதர்மங்கிறத எப்படி நம்ம வேறுபாடுபடுத்துறது அப்படின்னு இப்போ பார்ப்போம். தர்மங்கிறது இறைவன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? தர்மஸ்வரூபமே இறைவன் தான். இறைவனுடைய தர்மம் கிடையாது, இறைவன் தான் தர்மம். இறைவனுடைய நியதி இல்லை, இறைவன் தான் நியதி. இறைவன் படைத்த பிரபஞ்சம் இல்லை, இறைவன் தான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் விதிகளெல்லாம் இறைவன் ஏற்படுத்ததில்லை, இறைவன் தான் அந்த விதியே.
இப்படி புரிஞ்சிட்டோம்னா நம்முடைய உணர்வுகள், நம்முடைய செயல்கள் இது எல்லாமே இறைவனுடைய நியதிக்குள்ளே தான் வருது. இறைவனாகத்தான் நான் இருந்து கொண்டிருக்கேன். இறைவனை பற்றி நம்ம பிரிஞ்சதே கிடையாது. இந்த சமயத்தில் இந்த உண்மை தெரியாதனால நாம் என்ன பண்ணுறோம், இறைவன் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் எங்கே கவனிக்க போகிறாரு, அவர் நியதியை நான் மீறுவேன் அப்படின்னு இவன் தனக்குள்ள சில நியதிகளை மாற்ற பார்க்குறான் பாருங்கள். அதைத்தான் நம்ம கருமம்னு சொல்கிறோம். அப்போ இறைவன் நியதிக்கு முரண்பாடாக நாம் ஒன்றை செய்யும் பொழுது அங்கே செய்கிறவன்கிற ஒருத்தன் உண்டாகிறான். மிருகங்கிட்ட செய்கிறவன் ஒருத்தன் யாரும் கிடையாது. மனிதன்கிட்ட தான் செய்கிறவன்கிற வரான். அந்த செய்கிறவன் அப்படின்னு பேர் கர்த்தா. ஆடு மாடு இதெல்லாம் கர்த்தா கிடையாது. அது வாழ்ந்துட்டு போகுது தர்மப்படி. அது அதர்மமும் செய்ய முடியாது, தர்மமும் செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. மனிதனுக்கு மட்டும் வாய்ப்பு இருப்பதனால, அவன் கர்த்தாவாக இருப்பதனால வாய்ப்பை அவன் பயன்படுத்துகிறான். இப்போ கர்மத்தில் வாய்ப்பு என்ன இருக்குதுன்னா, தர்மம் அதர்மம்ங்கிற 2 வாய்ப்பு இருக்குது. ஒரு கர்மம் தர்மமாக இருக்கலாம், அதர்மமாக இருக்கலாம். இந்த வாய்ப்பு இவனுக்கு கொடுத்துருக்குது. மிருகங்களுக்கு, தாவரங்களுக்கெல்லாம் தர்மம் அதர்மம் செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. நமக்கு வாய்ப்பு ஏன் கொடுத்தாருன்னா, நீங்கள் கொடுக்கலன்னா எப்படி இருப்பீங்க? மிருகமாக இருப்போம், தர்மப்படி வாழ்ந்துட்டு போவோம். இப்போ வாய்ப்பு வேணுமா வேண்டாமா? அந்த வாய்ப்பு தான் மதி. அந்த வாய்ப்புனால் நீ சூஸ் பண்ணுறது தர்மமாக இருக்கலாம், அதர்மமாக இருக்கலாம். இப்போ தர்மமாக இருந்தால் அதுக்கு ஒரு விளைவு, அதர்மமாக இருந்தால் அதுக்கு ஒரு விளைவு. அந்த விளைவு கண்ணுக்கு தெரியாது. அதுதான் பாவ புண்ணியம். இப்போ தர்மம் எது, அதர்மம் எது, இது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த மதியை பற்றி நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வாய்ப்பை பயன்படுத்த கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் தான் கொடுத்துருக்கிறாரு. தர்மம் செய்வதற்கும் அதர்மம் செய்வதற்கும் வாய்ப்பு கொடுக்குறப்பா. மிருகங்களுக்கெல்லாம் இல்லை. சரி, எனக்கு அதர்ம தர்மம் எதுவும் சொல்லுங்கள், அதனுடைய விளைவு என்னன்னு சொல்லுங்கள். அதர்மத்தின் விளைவு துக்ககரமான அனுபவம், தர்மத்தின் விளைவு ஆனந்தமான அனுபவம். எப்போ கிடைக்கும்? அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும், அல்லது இந்த ஜென்மத்தில் ஏதாவது ஒரு சமயத்தில் கிடைக்கும். உடனடியாக கிடைக்காது. உடனடியாக கிடைச்சா அது திருஷ்டகர்மா, திருஷ்ட நியதி ஆகிடும். இது அதிர்ஷ்டம். எப்போ நடக்கும் எப்போ இருக்கும்னு தெரியாது. அந்த ரகசியம் அவருக்கு தெரியறதுனால அந்த ரூலை நம்ம யாரும் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த ரூலை இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஜோதிடர்களை தோற்று போயிடுறாங்க. இறைவனுடைய தர்மங்கள் எப்படி எந்த நேரத்தில் வேலை செய்யும், எந்த கோள் சமயத்தில் வருதுங்கிறது ஓரளவு தான் அவங்களால சொல்ல முடியுது. ஆனால் எப்படி அது பாதிக்கப்படுங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இது ரகசியமாகவே இருக்கிறது. இப்போ தர்மம் எது, அதர்மம் எதுன்னா, எதெல்லாம் மற்றவங்க செய்தால் உனக்கு ஆனந்தம் தருமோ அதை நீ மற்றவங்களை செய்தால் தர்மம். எதெல்லாம் உனக்கு மற்றவங்க செய்யக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அதை மற்றவங்களை நீ செய்தால் அதர்மம். அப்போ நீ தான் தர்ம அதர்மத்துக்கு துலாக்கோல். எனக்கு மற்றவர்கள் எதையெல்லாம் செய்தால் எனக்கு பிடிக்குமோ அதை நீ மற்றவங்களே செய். எதையெல்லாம் மற்றவர்கள் எனக்கு செய்தால் பிடிக்காதோ அதை நான் செய்யாமல் இருக்கணும். இப்போ ஒரு காரியம் செய்கிறேன், அது செய்யலாமா செய்யக்கூடாதா, தர்மமா அதர்மமா எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது நீ அவங்க இடத்துல நின்றுக்கணும். அவங்க எனக்கு நான் அவங்களுக்கு செய்ய போகிறேன், அது தர்மமா அதர்மான்னு கேட்குற. ஒருவேளை அவங்க அதை உனக்கு செய்தால் எப்படின்னு நினைப்பேன். நான் ஒருத்தர் கடுமையாக திட்ட போகிறேன், இது தர்மமா அதர்மமான்னு கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன், அவங்க உன்னை திட்டினாங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவேன், உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது சார். அப்போனா அவனுக்கும் பிடிக்காது செய்தால் அது அதர்மம். தர்ம அதர்மம் கண்டுபிடிக்கிறதுக்கு புஸ்தகமே வேண்டியதில்லை. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவன் தர்ம அதர்மத்தினுடைய வேறுபாட்டையும் கொடுத்துருக்கிறார். இதையும் அறிஞ்சு கொள்ளக்கூடிய தெரியுது. இந்த வாய்ப்பு அதர்மம் செய்யலாம், தர்மம் செய்யலாம். ஆனால் தர்மத்தின் விளைவு என்ன, அதர்மத்தின் விளைவு என்ற தெரியாமல் போகிற அந்த புத்தியும் கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் தெரியுது. நான் சொல்கிறேன், தர்மத்தில் மிக சிறந்த தர்மம் எதுங்க? அகிம்சை. அகிம்சோ பரமோ தர்ம அப்படின்னு சொல்கிறேன். தர்மத்திலே துன்பம் தராமல் இருத்தல். யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. இன்பம் தரதை பற்றி சொல்லலை. இன்பம் தரணுங்கிறது ஒரு ரூல் கிடையாது. இன்பம் தர்றதுங்கிறது ஒரு விதியெல்லாம் கிடையாது. துன்பம் தரக்கூடாது, இதுதான் அது பேர் அஹிம்சை. ஹிம்சைன்னா துன்பம்,
அஹிம்சை துன்பம் தராமல் இருக்கிறது. இப்போ அது வந்து எல்லாருக்கும் தெரியுமில்ல. இல்லை சார், எங்கள் புக்கிலெல்லாம் இல்லை சார், நான் தமிழ் படிக்காதவன் சார், நான் சமஸ்கிருதம் அஹிம்சைலாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? பிறக்கும் பொழுதே எல்லாருக்குமே தெரியுது எனக்கு துன்பம் தருவது என்னென்னு எனக்கு தெரியும். அது மற்றவனுக்கு துன்பம் தரணும் நியதியை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறான். ஏன்னா மனிதனுக்கு தெரியாமலா போய்டும். நம்ம தான் கண்டுபிடிச்சி வச்சுனா மனிதனுக்கெல்லாம் மிருகத்துக்கு இருக்குதுன்னு. எல்லாருக்குமே வாய்ப்பை கொடுத்த கடவுள் தர்மத்தின் விளைவையும் கொடுத்து தான் இருக்கிறார். சரி, ஒரு மனிதன் ஹிம்சை பண்ணக்கூடாது தன்னை அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். என்கிட்ட யாரும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறான். என்னை 2 பொருளை யாரும் திருடக்கூடாதுங்கிறான். இதுதான் முக்கியமான தர்மங்கள். ஒன்று ஹிம்சை, இன்னொன்று வாய்மை அல்லது சத்தியம், இன்னொன்று களவு, பொருளை திருடுறது. இதுதான் இருக்கிறதுலே 3 தான் அதர்மத்தில் காரணம். இன்னும் ஏதாவது ஒரு லிஸ்ட் இருக்குதுங்களா சொல்லுங்கள். பொய் சொல்கிறது, தொன்புறத்துறது, பொருளை திருடுறது, இதுக்குள்ளே எல்லாமே அடங்கி போயிடுச்சு. இதெல்லாம் மதுரையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். இந்த 3 தான் எல்லாமே இருக்கும். இந்த 3ம் அதர்மம்னு தெரியாதவன் யாரும் சொல்லுங்க. காட்டுவாசிக்கும் தெரியும், காக்காய் கூட தெரியும் என்னை அடித்தா வலிக்கும்னு. அதுக்கு தெரியும் இல்லை. எந்த காக்காயும் நீ ஹிம்சை பண்ணிக்கோன்னு சொல்லுமா, என் பொருளை திருடிக்கோன்னு சொல்லுமா, என்கிட்ட பொய் சொல்லுன்னு சொல்லுமா? இது எதுக்கு நம்ம திருக்குறள் வேணும்? இது எதுக்கு பைபிள் வேணும்? இது எதுக்கு குரான் வேணும்? இது எதுக்கு பகவத்கீதை வேணும்? இதெல்லாம் இன்பில்ட். மனிதனாக பிறக்கும் பொழுதே வாய்ப்புடன் பிறந்தோம், அதன் விளைவுகளையும் தெரிந்தே பிறந்தோம். எனக்கு இதெல்லாம் தெரியல சார், நான் புத்தகம் படித்ததில்லை, படிக்காதவன் சார், அதனால தான் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு திருடுறது தப்புன்னு எங்கே சார் சொல்லியிருக்கிறாங்க? நான் படிக்கவே இல்லை சார், இவங்கெல்லாம் படித்தவங்க சார், நான் ஸ்கூலுக்கே போகாதவன், திருடுறது தப்புன்னு எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ திருடே தப்பான்னு தெரியும்னா ஏன் ராத்திரியில் போய் திருடினேன்? அப்போ உனக்கு தெரியுதில்லை திருடி தப்புன்னு, அதனால தான் மற்றவங்க தெரியாமல் செய்கிறேன். இப்போ எல்லாருக்குமே இந்த 3 தெரிவதனால இதை பொது தர்மம்ங்கிறோம். இதை பொது தர்மம்னு சொல்கிறோம். விசேஷ தர்மம். இந்த பொது தர்மம் ஏன் பொது தர்மன்றான்? இது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். போன நூற்றாண்டு ராமர் வாழ்ந்த காலம் அப்போவே இதுதான், இனிமேல் எதிர்காலத்துலேயும் இதே தான். எல்லா காலத்துக்கும் பொருந்தும், எல்லா இடத்துக்கும் பொருந்தும். வானுலகத்துக்கும் பொருந்தும், பூமியிலையும் பொருந்தும், காட்டிலையும் பொருந்தும், ஆப்பிரிக்காலையும் பொருந்தும், இலங்கையிலையும் பொருந்தும், தமிழ்நாட்டிலையும் பொருந்தும். இந்த தர்மம் இடத்தால் நிர்ணயப்படுறதில்லை. சில பேர் சொல்லுவாங்க காலையில் வரைக்கும் தான் சார் இந்த தர்மம், மத்தியானத்துக்கு மேலே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. காலை மாலை இரவு எல்லா நேரமும் அதுதான், எல்லா இடத்துலையும் இருக்கும். எல்லா மனிதருக்கும் சொந்தம், எல்லா உயிருக்கும் போடுங்க. இந்த தர்மம் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா உயிருக்கும் பொது என்பதால் இது பொது தர்மம். விசேஷ தர்மம் ஒன்று, அது என்னன்னு பாருங்க. எப்பொழுதுமே பொய் சொல்லக்கூடாதுங்கிறது பொது தர்மம் தான். ஆனால் சில நேரங்களில் பொய் சொல்ல வேண்டி இருக்கலாம், அது தர்மம். அதை தான் கண்டுபிடிக்கணும். பொது தர்மம் நமக்கு ஈஸி, ஆனால் விசேஷ தர்மத்தில் தான் இப்போ நம்ம பொய் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? பொய் சொன்னால் நன்மை வருது, உண்மை சொன்னால் பெரும் கஷ்டம் வரும். அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? பொது தர்மத்துக்கு போகலாமா, விசேஷ தர்மத்துக்கு போகலாமா? விசேஷ தர்மம். விசேஷ தர்மமும் இந்த தர்மத்துக்குள்ளே தான் வருது. ஏன்னா அது ஹிம்சையை தான் பார்க்குது. பொய் சொன்னால் ஹிம்சை உண்டாகுன்னா சொல்லக்கூடாது. அப்போ எல்லாத்துக்கும் டாப் எது? அஹிம்சை தான். அஹிம்சை மனசை வச்சுக்கணும். அப்புறம் அந்த ஸ்பெஷல் தர்மம்னு சொல்லக்கூடிய விசேஷ தர்மத்தை நிச்சயம் பண்ணணும். ஒரு பசுவை ஒரு 5 பேர் துரத்திட்டு வராங்க. ஒரு முனிவர் பக்கத்தில், அவர் பொய் பேசாதவர் ஹரிச்சந்திரன், அந்த பசு போயிடுச்சு. அதை வெட்டி சாப்பிட போகிறது வந்துருக்கிறாங்க.
இவர் வந்து பசுவை காப்பாற்றலாமா இல்லை அவங்களுக்கு உண்மையை சொல்லலாமா? அவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் சாமி இந்த பக்கம் பசு ஏதோ ஓடிச்சா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாதுங்கிறார். ஓடலைன்னு சொல்ல, அங்கன்னு சொல்லலை, எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். அந்த இடத்துல ஒரு பொய்யும் சொல்லலை, உண்மையும் சொல்லலை. சரி, பொய் கூட சொல்லியிருக்கலாம், இந்த பக்கமாக போச்சுன்னு கூட சொல்லியிருக்கலாம். அது தர்மந்தான், தர்மந்தான். ஏனென்றால் அது வந்து ஹிம்சையை, ஆமாம், பெரிய பாவம். இவன் வேறு எதாவது சாப்பிட்டுக்குவான், இதை விட்டோன்னா இது வேறு தாவரத்தை எதாவது சாப்பிட்டுக்குவான் இல்லையா? அவனுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை, மிருகத்தை தான் சாப்பிடணுன்னு இருக்குதா? வாய்ப்பு கொடுத்துருக்காரு. மிருகங்களுக்கு வாய்ப்பு இல்லை. புலிக்கு எப்போவுமே மாமிசம் தான் சாப்பிடணும், அது புல்லை சாப்பிடாது. உனக்கு நண்டு சாப்பிடு, நத்தையை சாப்பிடு, இலையை சாப்பிடு, பூவை சாப்பிடு, கனியை சாப்பிடு, ஏதோ ஒன்று சாப்பிடாமல் இரு, எல்லாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ வாய்ப்பை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம இந்த பொது தர்மத்துக்குள்ளே விசேஷ தர்மம்னு சொல்லக்கூடிய சிறப்பு தர்மத்தை நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இல்லை தெரியலையா, சாஸ்திரத்துலேருந்து கேட்டு தெரிஞ்சுங்க, புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அல்லது சான்றோர்கிட்ட போய் இப்படி செய்யலாமா சார்னு கேட்டு, இப்படி பார்ட்னர் நமக்கு துரோகம் பண்ணிட்டார், நான் அவர் தண்டிக்கலாமா, இதை கொண்டு போய் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணலாமா, இல்லை இது வந்து மன்னிச்சிடலாமா அப்படின்லாம் வருதுன்னு வைங்க. அப்போது சான்றோர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா, நீங்கள் அவராக இருந்து பாருங்கள், அவர் உங்களுக்கு இதை செய்திருந்தான்னு நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்படி இருந்தால் நான் எனக்கு ஒத்துக்க மாட்டேன் சார், அப்போ நீங்கள் செய்யாதீங்க. அவர் மேலே கேஸ் போடனா, நான் கேஸ் போடலாமா சார் அப்படின்னு கேட்குறாரு. ஒருவேளை நீங்கள் அவர் பொசிஷனில் அவர் இருந்திருந்தானா அவர் கேஸ் போடலாமா நீங்கள் சொல்லுங்களேன். சார் கேஸ் போட்டான்னா நல்லா இருக்கு சார், டைம் கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, உங்களுக்கு வந்ததுன்னா அப்போ அவருக்கும் அதையே கொடுங்க. அப்போ விசேஷ தர்மங்கிறது ரொம்ப கஷ்டம் கூட கிடையாது. நாம் யார் மேலே நம்ம கர்மத்தை செய்கிறோமோ அவர் நிலையில் இருந்து பார்த்து நாம் செய்யணும். என்னை பற்றி யாருமே தப்பு பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நாம் யாருமே யாரை பற்றியும் தப்பு பேசக்கூடாது. ஒருவேளை பேச வேண்டி அவங்க எதிர்க்கும் சும்மா இருக்குமா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, சொல்லுங்கள் அவரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. மிரட்டுறாங்க வேறு, அவங்க சொந்தம் பிரிஞ்சிடும். அந்தம்மா என்ன சொன்னாங்க, சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அது சொன்னால் அவங்களுக்கு பகை அதிகமாகிடும். நம்ம சொல்லாமல் இருக்க முடியல, என்ன பண்ணலாம்? மௌனமாக இருந்தால் நமக்கு இந்த உறவும் போயிடும். அப்போது பெரியவர் சொல்கிறாரு, நீங்கள் யாரை பற்றி நீங்கள் புகார் சொல்லணுமோ, அந்த கிசுப்போ என்ன சொல்கிறோம்ல வதந்தியை சொல்லணுமோ, அதை அவங்க முன்னாடி இருந்தால் எப்படி சொல்லுவீங்களோ அது மாதிரி சொல்லுங்கள். இப்போ சுசீலாங்கிற பொண்ணை பற்றி கமலா கேட்குறாங்க, நான் வந்து சுசீலா பற்றி சொல்லணும். அவங்க தூண்டி கேட்குறாங்க, நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லி தான் ஆகணும். ஆனால் எப்படி? ஒரு வேளை சுசீலா நேராக இருந்தால் எந்த உண்மையெல்லாம் சொல்லுவனோ அதை சொல்லலாம். அவங்களுக்கு இல்லாத போது, அவங்களுக்கு தெரியாத போது சொல்லுவது அதர்மம். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் தர்மத்தில் வருது. இதை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா இது பிரச்சனை இல்லை, அதை சான்றோர்கள் சொல்லி தருவாங்க. இப்படி தான் தர்மத்தை நாம் வந்து அனலைஸ் பண்ணுறோம். இந்த பேருக்கு கௌசலம்னு பேர். இப்படி செய்கிறதுக்கு கௌசலம், குசலம் தான் கௌசலம், கர்மம் கௌசலம் அப்படின்னு பகவத்கீதை சொல்கிறார். யோகம் கௌசலம் உச்சதே அப்படின்னு சொல்கிறார். யோகம் கர்ம கௌசலம் உச்சதே. யோகம் கர்மயோகம் என்று என்னென்றால் நீ செய்வதை தர்மமா அதர்மமா என்று விசாரிக்கின்ற அறிவுக்கு பேர் குச்சலம். குச்சலம் விசாரிக்கிறாங்க, குச்சலம் விசாரிக்கணும், தர்ம அதர்மத்தை விசாரிக்கிறதுன்னு அர்த்தம். இல்லை, மனதிலேருந்து பேசணும், உண்மையை சொல்லணும். உண்மையை வந்து அவங்களுக்கு பாதிக்காதபடி சொல்லணும். எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டுவாங்கல்ல, அவங்க அப்படி கேட்பாங்க. ஆமாம், ஆமாம். அதனால் அவங்கள முன்னாடி வச்சு பேசினா உண்மை பேசின மாதிரி ஆகிடும். அதே சமயத்தில் நாம் அவங்க மேலே எதுவும் தப்பு அபிப்பிராயம் உண்டாக்காத மாதிரி இருப்போம். நடந்ததை நம்ம சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி சில உபாயங்களை நம்ம சொல்கிறோம். சரி, இது வரைக்கும் வாய்ப்புகளையும் தர்ம அதர்மையும் புரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் தான் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது. அதனால் உங்கள் மதி வேலை செய்யுது. நீங்கள் அது அதர்மமா தர்மமானு உங்களுக்கு அறிவு கேட்ட வரைக்கும் நீ செய்துட்டீங்க. அதுக்கப்புறம் விளைவு ஒன்று வருது இல்லையா, அது பாபமா புண்ணியமானு அது உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உங்கள் பார்வையில் அது புண்ணியமாக இருக்கலாம், ஆனால் இறைவனுடைய பார்வையில் அது என்னவாக இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அது அவர் தான் நிர்ணயிக்கிறார்.
கர்மத்தை செய்கின்ற உரிமை இருக்குது, ஆனால் விளைவை நிர்ணயிக்கின்ற அதிகாரம் உனக்கு இல்லை. கர்மன்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. பலன் எப்படி இருக்குங்கிறத இறைவன் தான் நிச்சயிக்கிறார். அவர் ஏன் நிச்சயிக்கிறாரு? நான்ல செய்தேன் அப்படின்னு. நீ இன்றைக்கி செய்கிறதுக்கு உடைய பலனை முன்பு செய்த பலனை கொண்டாந்து இப்போ கொடுப்பார். அதுதான் அதிர்ஷ்டம். நாம் இப்போ செய்கிற பலனுக்கு ஒரு பலன் வரணும் இல்லையா? அந்த பலன் அது எப்படிப்பட்ட பலன்னா, அது நம்ம இதே மாதிரி ஒரு கர்மம் முன்னே செய்தோம் இல்லையா, மற்றவங்க நம்ம செய்யும்போது நம்ம இருந்தோம் இல்லையா, அந்த பலனை கொண்டாந்து இப்போ கொடுப்பார். இது என்ன அநியாயமாக இருக்குது? இது அநியாயம் இல்லை, இதுதான் நியாயம். இதுதான் பெரிய நியாயம். இதை விட பெரிய நியாயம் எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் ஒன்று முறை செய்த பலனை அப்போ அனுபவிக்க முடியலன்னா இப்போ செய்யும்போது தானே கொடுக்க முடியும். சொல்லுங்கள். அப்போ இப்போ செய்கிற பலனை இப்போயே கொடுத்துட்டா என்ன ஆகும்? ஒரு வேளை இவன் செய்த ஒரு பெரிய புண்ணியம் பல பேருக்கு பசியை நீக்கிறான். ஒரு தாய் அவங்ககிட்ட இருந்த பசு மாட்டிலேருந்து அந்த பாலை ஒரு படி எடுத்து பொதுமக்களுக்கு வச்சிடறாங்க. அவங்க ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறாங்க, குழந்தை பெற்றவங்க பொம்பளைங்க மட்டும் இதை விலாசமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கிராமத்தில் யாராவது ஒருத்தருக்கு பிரசவமாயிருக்கும், அவங்க பிரசவமாயிருக்கும், அதுக்கப்புறம் அவர் 1 வயசு 2 வயசு இருக்கும் இல்லையா, அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இந்த தர்மத்தை பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு 10 வருஷம் பண்ணுறாங்கன்னு வைங்க. இதில் பலன் ஒன்று உண்டாயிருக்கும் இல்லையா? இது எப்படி, இந்த பலனை எப்படி அனுபவிக்கிறது? அவங்களோ வயசானவங்க, அவங்க கிராமத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறவங்களுக்கு அவங்க செய்த தர்மத்தின் புண்ணிய பலனை எப்படி கொடுக்கறது? அப்போயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எதோ பயன் இருக்குமா? ஒரு பயனும் கிடையாது. ஆனால் அதில் பயன் எப்படிப்பட்டதுன்னா, சத்தியலோகத்தில் தெய்வங்களோடு வாழ்கின்ற ஒரு பெரிய பலன். அது எப்போ கொடுக்க முடியும்? இந்த பூமியில் கொடுக்க முடியுமா? இந்த சரீரத்தை கொடுக்க முடியுமா? இந்த சரீரத்தில் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? அப்போ 100 குழந்தைகள் பெற்ற ஆனந்தத்தை இந்த பல்லு போன கிழவிக்கு எப்படி ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும்? என்னால் எப்போவுமே கர்மத்தினுடைய தர்மம் உடனடியாக கிடைக்காது. உடனடியாக கிடைச்சிச்சுன்னா அது இறைவன் நியதி, அது விசிபிள், அது திருஷ்டம், அது வந்து மக்கள் பாராட்டுறாங்க. அந்த ஆத்தா நமக்கு பாலை கொடுத்துருந்தது, அவங்க புண்ணியமாக இருக்கட்டும்னு அவங்க சொல்கிறாங்க. அது அப்போதையே அனுபவிச்சிடலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத திருஷ்ட பலன் இந்த பிறவியில் கிடைக்காது. அது உலகத்துலேயும் கிடைக்காது, சொர்க்கலோகத்தில் தான் கிடைக்கும். சொர்க்கலோகம் உயர்ந்த இடத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க. இது நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன், கற்பனை இல்லை. அவங்க போனவங்களே சொல்கிறாங்க. திருஷ்ட பலன் நம்ம கண்ணுக்கு தெரியாது, உடனடியாக கிடைக்காது. அதனால தான் நாம் செய்யும் வரை தான் நமக்கு நம்முடைய சொந்த புத்தி மதி இருக்கிறது. ஆனால் செய்து முடித்த பிறகு நாம் இறைவன் கைட்ட விட்டுடணும். அது பேர் விதின்றோம். இப்போ தர்மம் அதர்மம், கர்மம் தர்மம்ங்கிறதுல பொறுப்பு. இப்போ நான் கடைசியாக புரிஞ்சுக்கிறது, செய்யும் வரை மதி. உனக்கு வாய்ப்புக்குள்ளே நீ செய்த, உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருது, உன் புத்தியை பயன்படுத்தி தர்மமோ அதர்மோ நீ சூஸ் பண்ணிக்கிட்ட, சாய்ஸை எடுத்துக்கிட்ட. ஆனால் அதனால் உண்டாகின்ற பலன் தர்மமா புண்ணியமா பாவமாங்கிறது உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. அது விளைவு உடனடியாக உண்டாயிடும், ஆனால் தரது லேட்டாக இருக்கலாம். அப்புறம் யோசனை பண்ணிவிட்டு அவர் வந்து கடவுள்லாம் பண்ண மாட்டார், செய்கின்ற நேரத்திலே அது நடக்கும். இப்போது ஒரு கண்ணாடி பாட்டில் எடுக்கிறோம், கையில் வச்சுருக்கிறோம், அதை போடலாமா போடக்கூடாதாங்கிறது என்னுடைய மதி. போட்டுட்டா அது உடையக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அது விதி. அது உடையுதுங்கிறது விதி பார்த்துக்கோ. ஆனால் போடலாமா போடக்கூடாதுங்கிறது மதி. இப்போ பரோட்டா எண்ணிக்கை நீ தப்பாக எழுதி போடலாம், உங்கள் மதி. ஆனால் விதி கால்குலேட்டர் என்ன பண்ணுது, அங்கே கர்மத்தையே இல்லை, அது தர்மப்படி வாழுது. இப்போ தர்மம் என்பது இறைவன் நியதிக்குள்ளேயே இருந்துருது. அப்போ உங்கள் வாய்ப்பை நீ உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்தணும்? எனக்கு வாய்ப்பே வேண்டாம் கடவுளே, எனக்கு வாய்ப்பே வேண்டாம், என்னெல்லாம் வாய்க்குதோ அதை அனுபவிச்சுட்டு போகிறேன். கடவுள் எனக்கு பிறந்ததில் கொடுக்குறாருல, படிப்பை கொடுக்குறாரு, அம்மாவை கொடுத்துருக்கிறாரு, உறவு கொடுக்குறாரு, ஏதோ லாபமோ நஷ்டமோ வருமானம் வருது. இதை நான் எனக்கு வாய்ப்பை பயன்படுத்தாமல் வாய்த்ததை பயன்படுத்திக்கிறேன். அப்போது அது பேர் எதிர்ச்சாலாப சந்துஷ்டக அப்படின்னு பகவான் சொல்கிறார் பகவத்கீதையில். எதிர்ச்சாலாப, எதிர்பாராமலே
பிராரத்தின் கொடுக்கப்பட்ட தர்மப்படி அவன் செய்த பூர்வ புண்ணியப்படி வாழ்நாள் முழுக்க ஏதோ கிடைக்க தான் போகுது. இன்பமும் வரும், துன்பமும் வரும். அதை நான் 2 கரம் நீக்கி நான் அனுபவித்துக் கொள்கிறேன். நான் அதை சூஸ் பண்ண மாட்டேன். இது வேண்டான்னு சொல்ல மாட்டேன், இது வேணும்னு நான் தேட மாட்டேன். எனது வாய்ப்பை நான் விட்டுறேன். அதனால் சாமி சொல்வார், சாய்ஸ்லெஸ் லைஃப். ஒரு சாதுவினோட வாழ்க்கை, சாது சன்னியாசி என்றவன் எப்படி பண்ணுறான்னா ஒரு சாய்ஸ்லெஸ் லைஃப். எனக்கு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு எதையுமே கேட்க மாட்டான். நான் இங்கே இருக்கணும், அங்கே இருக்கணும்னு கேட்க மாட்டானா. இவங்ககிட்ட தான் பழகணும், இவங்ககிட்ட பழகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டானா. எந்த வாய்ப்பையும் அவன் எக்ஸசைஸ் பண்ணுவதே கிடையாது, ஏற்றுக்கொள்கிறது. தன்னுடைய மனதுக்குள்ளே வரதையும் கூட அவன் மாற்றம் மறுப்பதில்லை. இறைவன் நியதி வேலை செய்யுது. எனக்கு இப்போ பல்வலி வந்துடுச்சுன்னா இறைவன் நியதி நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் மருந்து சாப்பிட்டா அது போகுங்கிறது இறைவன் நியதி, நான் மருந்து சாப்பிட்டுக்கிறேன். எப்பொழுதும் இறைவனுடைய மடியிலேயே இருத்தல், இறைவனையே பக்தி பண்ணுதல், இறைவனோடு ஒன்றி இருத்தல். அப்படின்னா என்ன? இறைவன் தர்ம ரூபமாக இருக்கிறாரு, நாம் தர்மத்துக்குள்ளே இருந்துட்டா போதும். அப்போ அதர்மம் தானே, அதுதான் உனக்கு கண்டுபிடிக்க வேண்டிய அறிவை கொடுத்துருக்குறா இல்லையா? அப்போ மதின்னு ஒன்று கொடுத்துருக்கிறது காரணமே அதர்மம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அப்புறம் நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா அங்கே விதி வேலை செய்யாது. இறைவன் நியதி எப்பொழுதுமே பார்க்கும் என்று புரிஞ்சுக்கிட்டோம். செய்யும் வரை மதி, செய்த பின் விதி. அதனால் நீங்கள் முயற்சியை செய்துக்கிட்டே இருக்கு. சம்பாதிங்க, படிங்க, நல்லது செய்யுங்க, யாருக்கும் இம்சை கொடுக்க வேண்டாம். இது நம்முடைய மதிக்குள்ளே இருக்குது. ஆனால் இதுக்கு என்ன நடக்குங்கிறத பகவான் பார்த்துக்குவார். அது விதி. நானாக தண்டிக்கிறதுக்கு யாரும் விரும்ப வேண்டாம். ஒருத்தர் தண்டிக்கணும்னு உனக்கு ஆசை இருக்குது, ஆனால் நீ தண்டிக்காதே, அது இறைவன் பார்த்துக்குவார். அவன் செய்ததுக்கு வேண்டிய விளைவை அவனுக்கு அது தர்மம் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வாழும் பொழுது நாம் இந்த உலகத்தில் யாரிடம் குறுக்கிடுவதில்லை, நாம் யாருடைய நம்முடைய வாய்ப்பை பயன்படுத்துவதில்லை. திட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நம்ம திட்டலை. இறைவன் நியதி பார்த்துக்கோம், அவர் என்ன தண்டனை கொடுக்குறோம் அவர் கொடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை வாழ்வது தான் இந்த செய்யும் வரை மதி, செய்த பின் விதி. செய்யும் வரை மதிங்கிறது என்ன? தர்மத்தை விசாரித்தல் குச்சலம். அது நமக்கு புத்தி கொடுத்துருக்கிறார். அதுக்கப்புறம் விளைவு நாம் இஷ்டப்படி இருக்கணும்னு நம்ம விரும்ப வேண்டாம், அதிகணும்னு வேண்டாம், குறைவ வேண்டாம். எது கொடுத்தாலும் அது நியதிப்படி, மாசற்ற ஆட்சி, அவர் எல்லா நியதியும் வகுத்தவர், இம்மி பிசகாமல் நான் செய்த கருமத்துக்கு உண்டான பலனை எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் ஓய்ந்து அழகாக தூங்க வேண்டியதுதான். செயல் ஓய்வெடு, மீதியெல்லாம் விளைவு தானாக நடக்கும். இதுதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கர்மா தர்மா. இன்றைக்கி நிறைய செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.